டியர் கஸ்டமர்ஸ், நம்ம மசாலா ப்ராடக்ட்ஸை ரிட்டெயில் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூவும் கொடுத்துருந்தீங்க. அதில் ஒரு சில ரிவ்யூஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ஒரு பிரதர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ப்ரோ, வேறு லெவல், மை ஃபேமிலி செம ஹாப்பி, என்ஜாய் த ஃப்ரைட் சிக்கன் சேம் லைக் KFC, தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபேமிலி பேக் அண்டு கோம்போ ஆல்சோ. சூப்பர், ரொம்பவே சந்தோஷம். அடுத்து ஒரு சிஸ்டர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. மாஷா அல்லா, சூப்பராக இருக்கண்ணா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தும் ஒரு சிஸ்டர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் ஃப்ரைட் சிக்கன் மசாலா ஃப்ரம் அதர் பிராண்ட்ஸ் பிஃபோர், பட் திஸ் ஒன் வாஸ் ரியலி அமேசிங். இட் டேஸ்டட் ஜஸ்ட் லைக் த ஒன் வி கெட் இன் ஹோட்டல்ஸ். வெரி டெலிஷியஸ் அண்ட் பர்ஃபெக்ட். சூப்பர். மே யூ க்ரோ ஈவன் மோர் அண்ட் அச்சீவ்ஸ் கிரேட் சக்ஸஸ் இன்ஷால்லா. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அடுத்து சூப்பர் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் அண்ணா, செம்ம டேஸ்ட். உங்கள் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்டு சேம் டேஸ்ட் அண்ணா. உங்கள் மசாலா டேஸ்ட்டில் அடிக்ட் ஆகிட்டோம் அண்ணா. ரிலேட்டிவ்ஸ் இப்போ சொல்லி எல்லாருமே ஆர்டர் போட்டிருக்காங்க உங்கள்கிட்ட. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அடுத்து லாஸ்ட் ஒன், டேஸ்ட் செம்மையாக இருக்குது ப்ரோ, ரியலி ஒர்த்து ப்ராடக்ட். தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். ஆக்சுவலாக ஒருத்தவங்க KFC மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். இந்த அளவுக்கு தரமாக இருக்கிறதுக்கான, நம்ம ப்ராடக்ட் தரமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம மசாலா ப்ராடக்ட்டு குவாலிட்டி, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பொருள் எல்லாமே ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப வந்து முறையான டெம்பரேச்சரில் நம்ம வந்து காய வச்சு அரைச்சி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நான் முன்னாடியே சொன்னது போல் அதை ஒரு மசாலாவோட அவுட்புட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றோம். உண்மையிலே ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அதை மக்கள்கிட்ட சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து வரக்கூடிய மணியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாபமாக பார்க்கல. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட்டாக பார்க்கக்கூடியது நல்ல ஃபீட்பேக்ஸும் முக்கியம், அதே நேரத்தில் கெட்ட ஃபீட்பேக்ஸும் முக்கியம். இந்த ரெண்டு ஃபீட்பேக்ஸுமே நம்ம வந்து சரியான முறையில் வந்து நம்ம உள்வாங்கிட்டால் மட்டும்தான் நம்ம ப்ராடக்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும், நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் நம்ம அடுத்த லெவல் வளர்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு புஷ்அப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கெட்ட ஃபீட்பேக்கு, நம்ம ப்ராடக்ட்டில் எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ப்ராப்பரான R&D வேணும். அந்த R&Dயை வந்து நம்ம பல முறை முயற்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு ப்ராடக்டாக வெளியில் எடுத்துகிட்டு வர்றோம், அதை குக் பண்ணி பார்க்குறோம், அதை குக் பண்ணி பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடித்த கையோடு அதை லேப் டெஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, ISO சர்டிஃபிகேட் இருக்குது, FSSAI இருக்குது. இதெல்லாம் முடித்த கையோடு அதுக்கப்புறம் அதை லேபிள் அடித்து ஒரு பேக்கெட்டில் போட்டு அதுக்கு ப்ராப்பரான முறையில், இப்போ மசாலா ப்ராடக்டாக 5% GST இருக்குது, ப்ராப்பரான முறையில் GST எடுத்து இதுக்கப்புறம் அதை நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ப்ரொமோஷன் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அப்படி சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து மக்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய மணியை காட்டிலும் அந்த ஃபீட்பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீட்பேக்கு தாங்க உண்மையிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் ரிட்டெயில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம நம்பவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து, ஏன்னா வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் மெத்தடில் இருக்கக்கூடிய மசாலா வந்து நம்ம ரிட்டெயிலுக்கு கொண்டு வரும்போது நிறைய யோசித்தோம். ஏன்னா அது வந்து நம்ம கமர்ஷியல் மெத்தட் அப்படியே ரிட்டெயிலுக்கு கொண்டு வரோம், இது மக்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு. அப்புறம் இதுக்கு நம்ம இருக்கோம், நம்ம சொல்லிக் கொடுப்போம் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம். ஆனால் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷம். த சேம் டைம் வந்து சில கஸ்டமர் கொஞ்சம் யோசிக்கிறீங்க, இதை வந்து நம்ம எப்படி வந்து கமர்ஷியல் மெத்தடில் வீட்டில் பண்ணுறதா பெரிய ப்ராசஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுறீங்க. அப்புறதுக்கு நம்ம இருக்கோம், அதெல்லாம் வந்து ஈஸியாக கைடன்ஸ் கொடுத்துடலாம், நீங்கள் சூப்பராக பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சிக் ப்ரோஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் பயோவில் லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அன்றைய நம்ம மசாலா ப்ராடக்டோடைய தகவல்களை ரெகுலராக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம பேஜை யார் என்ன கேட்க போகிறேன், ஜஸ்ட்டு ஒரு ஃபாலோ தான். பாய்.